ஸோ இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா டைரக்ட் இன்டெகிரேஷன். எப்படி இன்டெகிரேட் பண்ணலாம்? sin x இன்டெகிரேட் பண்ணால் cos x இன்டெகிரேட் பண்ணால் sin x இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் cos x இன்டெகிரேட் பண்ணால் sin x. ஸோ இட்ஸ் அ டைரக்ட் இன்டெகிரேஷன், நோ ப்ராப்ளம். இந்த செகண்ட் ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா இதை டைரெக்டாக இன்டெகிரேட் பண்ண முடியுமானா இங்கே ப்ராடக்ட்டில் இருக்குது கொசிகன் எக்ஸும் அண்ட் கொசிகன் எக்ஸ் ப்ளஸ் காட் எக்ஸும் ப்ராடக்ட்டில் இருக்குது. இதை என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு பேசிக்காக மிஸ்டேக் பண்ணுறது சிபிஎஸ்சியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஸ்டேட் போர்டில் படிக்கிறது, இந்த கொசிகன் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணுறது, இதை அப்படியே இன்டெகிரேட் பண்ணி போடுறது, இதெல்லாம் தப்பு. இது வந்து ப்ராடக்ட்டில் இருந்ததுன்னா டெஃபினட்டாக இது மாதிரி ப்ராடக்ட்டில் இருக்கும்போது இன்டெகிரேட் பண்ண முடியாது, டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணலாம். டிஃப்ரென்ஷியேஷன் எப்படி பண்ணுவீங்க? ப்ராடக்ட் டூல் அப்ளை பண்ணுவீங்க. இந்த ஃபஸ்ட் ஒன்று அப்படியே வச்சுக்குவோம், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அப்புறம் வந்து இதை அப்படியே வச்சுட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். தட் இஸ் கால்ட் த ப்ராடக்ட் ஒன்று, நடுவில் ப்ளஸ் போடுவோம் இல்லையா? அது டிஃப்ரென்ஷியேஷன். இன்டெகிரேஷனில் அது மாதிரி பண்ண முடியாது. வேணா வந்து இன் ஃப்யூச்சரில் வந்து த ப்ராடக்ட் ஆஃப் அல்ஜிப்ரிக் அண்டு எக்ஸ்பென்ஷியல் ப்ராடக்ட் ஆஃப் அல்ஜிப்ரிக் அண்டு ட்ரிக்னாமெட்ரி இருந்ததுன்னா நம்ம இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்ளை பண்ணுவோம். இங்கே அது மாதிரிலாம் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை முதல்ல மல்டிப்ளை பண்ணிடணும். உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? இன்டெக்ரல் கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் கொசிகன் எக்ஸ் காட் எக்ஸ் அப்படின்னு வரும். இதை தான் நம்மளால் இன்டெகிரேட் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் ஃபார்முலா. கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் ஆக்சுவலி காட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் காட் எக்ஸ். ஓகே, அண்ட் கொசிகன் எக்ஸ் காட் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் கொசிகன் எக்ஸ். நீங்கள் இதை படிக்கும் பொழுதே கண்டிப்பாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொசிகன் எக்ஸ் காட் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் கொசிகன் எக்ஸ் அப்படின்னா இதனுடைய ஜோடி பார்த்தீங்கன்னா சீக்கன் எக்ஸ் டேன் எக்ஸ். சீக்கன் எக்ஸ் டேன் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா சீக்கன் எக்ஸ்னு வரும். சீக்கன் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன் எக்ஸ் டேன் எக்ஸ். அதே மாதிரி கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் காட் எக்ஸ் அப்படின்னா இந்த சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்னு ஒன்று இருக்குது. சீக்கன் ஸ்கொயர் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் டேன் எக்ஸ், பிகாஸ் ஆஃப் tan xனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்ன்றதுனால. ஸோ இட்ஸ் அ சிம்பிள் இன்டெகிரேஷன். அதே மாதிரி இதை பார்த்தீங்கன்னா இதையும் டைரெக்டாக இன்டெகிரேட் பண்ண முடியாது. ஏன் இன்டெகிரேட் பண்ண? இங்கே வந்து கோஷன்ட்டில் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஸ்ப்ளிட் பண்ணணும். இன்டெக்ரல் 1 cos ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் sin x cos ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இதை என்ன பண்ணலாம்? 1 cos ஸ்கொயர் எக்ஸ் அப்படியே இன்டெகிரேட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ இது சம்திங் ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா இருக்குது. என்னது 1 cos ஸ்கொயர் எக்ஸ்னால் இன்டெக்ரல் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். இது என்னது? sin x cos எக்ஸ் 1 cos எக்ஸ். 1 cos எக்ஸ்னால் சீக்கன் எக்ஸு. ஸோ சீக்கன் எக்ஸ் sin x cos எக்ஸ்னால் tan எக்ஸ். சீக்கன் எக்ஸ் tan எக்ஸ். ஸோ இதை என்ன பண்ணுறோம்? பிரித்து எழுதுகிறோம். 1 cos எக்ஸ் sin x cos எக்ஸ்னு இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணலாம், டைரக்ட் ஃபார்முலா. ஏற்கனவே சொன்ன மாதிரி கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் காட் எக்ஸ், சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் tan எக்ஸ். அதே மாதிரி கொசிகன் எக்ஸ் காட் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் கொசிகன் எக்ஸ், சீக்கன் எக்ஸ் tan எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா சீக்கன் எக்ஸ். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ப்ளஸ் சி. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ வெரி சிம்பிள் டைப் ஆஃப் integration.